from a distributor, homemaker, no experience in network marketing earlier than this, coming into Vestige with the problem, getting the solution of the problem, and slowly from the distributor today as a double crown director. Journey, everyone want to listen. Thank you, sir. Thank you so much. Good morning, friends. என்னோட பேர் விக்டோரியா மைக்கேல். வெஸ்டில டபுள் கிரவுன் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கேன். உன் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். இது பைபிளோட வாசகம். ஸோ என் வாழ்க்கையில நான் எடுக்கிற அத்தனை ஸ்டெப்புக்கும் சக்சஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட டாடி ஜீசஸ்க்கு நான் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியாபார வாய்ப்பை ஆரம்பிக்கும் போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, ஒரு ப்ராடக்ட் யூசரா 6 மாத காலங்கள் இருந்தேன். அந்த நேரத்தில் எங்க வீட்டில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட், என் குழந்தைக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்பதான் பணம்னா என்ன, வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, பணம் இல்லாத சூழ்நிலை என்ன அப்படின்றத நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நான் மிடில் கிளாஸ்ல இருந்து லோயர் மிடில் கிளாஸ்க்கு போயிட்டேன் அப்படின்னு. அவ ஒரு வார்த்தை சொன்னா, வாழ்க்கையில 2 கிளாஸ் தான், ஒன்னு ரிச், இன்னொன்னு புவர். புவர்னு சொல்ல நமக்கெல்லாம் தைரியம் இல்ல, அதனால நம்ம எல்லாம் சமாதானத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம், அதுக்கு பேர் தான் மிடில் கிளாஸ் அப்படின்னு. அப்ப என்னோட வாழ்க்கையில நான் புவர்ல இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், வளராத எதுவும் செத்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அன்னைக்கு தனியா என்னால சாதிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அன்னைக்கு இருந்த பணபலம், அன்னைக்கு இருந்த சொத்து மதிப்பு, அன்னைக்கு இருந்த என்னோட படிப்பு, என்னோட அறிவை வச்சு பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கூட்டமா சேர்ந்து எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய வியாபாரம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வியாபாரத்தை சின்சியரா என்னோட கெரியரா ஸ்டார்ட் பண்ண. இந்த மாதம் இந்த டிசிடியோட இன்கம் 5,96,000 rupees. இது என்னோட முதல் ட்ரீம் இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் வெஸ்டில சம்பாதித்தது 2,15,50,000 rupees. இன்னைக்கு வரைக்கும் நான் வெஸ்டில சம்பாதிச்சிருக்கேன். இன்னைக்கு ஃபாரின் ட்ரிப், இங்க இருக்க டெல்லிக்கு ஒரே ஒரு வாட்டி ஃபிளைட்ல போயிட்டு வரணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட கேட்டுட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ் மூலமா 15 நாடுகள் என்னோட கணவரோட ஜோடியா சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கேன். கார் கூட கனவு கூட இல்ல, அப்படியே வாங்கினாலும் ஒரு ஆல்டோ வாங்கலாம் அப்படின்றத நினைப்பு. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கார் வெஸ்டீஜ் மூலமா 11 lakhs worth நிசான் சன்னி. செகண்ட் கார் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய 44 lakhs worth மெர்சிடிஸ் பென்ஸ்ல தான் என் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. இந்த பென்ஸ்ல போகும்போது ஒரு பெரிய ஹாப்பி எனக்கு என்ன தெரியுமா, நாங்க பென்ஸ்ல எங்க ஃபேமிலியோட போகும்போது நிறைய குழந்தைகள் பென்ஸை பார்த்து டாடி பென்ஸ், மம்மி பென்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த குழந்தைகள் முகத்துல அவ்வளோ ஏக்கம் இருக்கும். ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் ஒரு நல்ல பேரண்டா. என்ன தெரியுமா, அந்த பசங்க ஏக்கமா பாக்குது, என் பசங்க உள்ள உட்கார்ந்துருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்தது வெஸ்டீஜ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வேகம் என்ன, என்னோட பலம் என்ன அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் சின்ன வயசுல இருந்து. அந்த வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கிறது வெஸ்டீஜ். என்னையே நான் பார்த்து ஆச்சரியப்படுற இடம் வெஸ்டீஜ்ல மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசிடி அப்படின்ற ஒரு பொசிஷன் அடையணும் அப்படின்றது ஒரு மாசத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணேன். ஒரு 2 வாரமா நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு ராஜன் சார் ட்ரைனிங் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ ராஜன் சாரோட ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்ல ராஜன் சார் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே பேசின மாதிரி இருந்தது. அது என்ன ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைன் பவர் பத்தி ட்ரைனிங் எடுத்திருந்தாரு. அதுல அவர் சொன்னாரு, நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தாண்டி இன்னும் நிறைய கேளுங்க, இந்த டிவைன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன் டிசிடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிவைன் எனக்காக ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ தேங்க்யூ ராஜன் சார். அந்த விதையை போட்டது ராஜன் சார் தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் லைஃப்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிசினஸ்க்கு வரும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க்கர் நிறைய பேர் வருவாங்க, இந்த பிசினஸ்ல எவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ண போற எதுவுமே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பிசினஸை எடுத்துட்டு எத்தனை நாள் அன்ரிசீவ்ட்ல போயிருக்கேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. சூட் கேஸ் மேல உட்கார்ந்துட்டுலாம் நான் பயணம் பண்ணியிருக்கேன்.
எத்தனையோ நாள் நின்னுட்டு பயணம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ நாள் சாப்பிட நேரம் இருக்காது, தெரியாது. ஆனா ஒரு வருஷம் டிவி கிடையாது, சீரியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த இடத்துல டெடிகேஷனா கொடுத்ததுக்கு விக்டோரியான ஒரு தெருவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்தியாவுக்கே தெரிய வச்சிருக்கிறது வெஸ்டீஜ் தான். இன்னைக்கு ஐடிஎஸ்ஏன்னு ஒரு மேகசின், அந்த மேகசின்ல 30 இயர்ஸ் இன்னைக்கு நெட்வொர்க்ல இருக்கவங்க கூட ஏங்குற ஒரு விஷயத்த இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா வெஸ்டீஜ் என்னோட ஸ்டோரிய அந்த புக்ல கொடுத்திருக்கு. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்வேன். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் என்னோட டீம்ல கொடுத்துட்டு இருக்காரு. புதுசா இன்னைக்கு வந்திருக்கவங்க ஒண்ணுமே வெஸ்டீஜை தெரியாதவங்க கூட இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் லீடரா மாறிட்டு இருக்காங்க. சோ நீங்க கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க. நான் செய்யற வேலையை கண்டிப்பா கடவுளால செய்ய முடியாது, கடவுள் செய்யற வேலையை கண்டிப்பா என்னால செய்ய முடியாது. கடவுள் மிராக்கிள் பண்ணுவாரு, அது என்னால பண்ண முடியாது. நான் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவேன், அதை கடவுளால பண்ண முடியாது. சோ ஃபீல்ட் ஒர்க்கை நீங்க பண்ணுங்க, மிராக்கிள் அவர்கிட்ட கேளுங்க, 100% உங்களுக்கு மிராக்கிள் கிடைக்கும். இன்னைக்கு லைஃப்ல 100 ரூபா ஒரு ஜாக்கெட்டுக்கு தைக்கிறவங்க இருக்காங்க, ஒரு ஹேர் கட் பண்றவங்க இருக்காங்க. 500 ரூபா ஒரு ஜாக்கெட் தைக்கிறவங்க இருக்காங்க, ஹேர் கட் பண்றவங்க இருக்காங்க. 5000 ஜாக்கெட் தைக்கிறவங்க இருக்காங்க, ஹேர் கட் பண்றவங்க இருக்காங்க. 15000 பிளவுஸ் ஸ்டிச் பண்றவங்க இருக்காங்க, ஹேர் கட்டர்ஸ் இருக்காங்க. என்னங்க வித்தியாசம்? 100 ரூபா சம்பாதிக்கிறவங்க அப்பா அம்மா தொழில், வீட்லயே உட்கார்ந்துட்டாங்க. ஏழைக்கேத்த எள்ளுருண்டை, வரவுக்கேத்த செலவு, விரலுக்கேத்த வீக்கம், என்னதான் எண்ணெயை போட்டு உருண்டாலும் ஒற்ற மாவுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்கல்ல. தூக்கி குப்பையில போடுங்க இந்த பழமொழியெல்லாம், இது நமக்கு இல்ல. வரவுக்கேத்த செலவு செய்த ஒரு மனிதன் கூட வாழ்க்கையில பெருசா வரல. செலவுக்கேத்த மாதிரி வரவு அமைக்கணும்னு நினைச்சு ஏழை குடும்பத்துல பிறந்து வாழ்க்கையில போராடி ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்னா. 100 ரூபா பத்தாதுன்னு நினைச்சாங்கல்ல, அவங்க 500 ரூபாய்க்காக போராடினாங்க. எம்ப்ராய்டரி கிளாஸ், ஜெர்தோசி கிளாஸ் போய் ஜாக்கெட்டை கத்துக்கிட்டவங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. ரஜினி கட், கமல் கட், ஷாருக் கான் கட் கத்துக்கிட்டவங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. 5000 ரூபாய் வேணும்னு நினைச்சவங்க வீட்லயே உட்கார்ல ஃபேஷன் டிசைனிங் படிச்சாங்க. பக்கத்துல எல்லாம் காலேஜ் இருக்காது, 10 ஊர் தள்ளி போனாங்க. போயிட்டு 5 வருஷம் ஒரே ஃபோக்கஸ் ஃபேஷன் டிசைனிங். அப்படி படிச்சவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளவுஸ்க்கு 5000 ரூபாய் கிடைக்குது. பாம்பே போனாங்க, ஹேர்னா என்ன, ரூட்னா என்ன, கலரிங்னா என்ன, தலையிலே உங்களுக்கு ஈகிள் போட தெரியுமா, தலையிலே உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வரைய தெரியுமா, தலையிலே மனித முகத்தை வரைய தெரியுமா, உங்களுக்கு ஒரு ஹேர் கட்டுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். 15000 ரூபாய் வேணுமா, கொஞ்சம் பாப்புலர் ஆகணும். பாப்புலர் ஆனா சும்மா ஆக முடியாது, யாருக்காவது அடிமையா இருக்கணும். அந்த அடிமையா இருந்து அவங்க டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிட்டு அவங்கள விட டெக்னாலஜியா திங்க் பண்ணும். வெஸ்டீஜும் அதான். உங்களுக்கு 100 ரூபாய் வேணுமா, வீட்டுக்கு மட்டும் ப்ராடக்ட் வாங்கிட்டுருங்க, 100 ரூபாய்க்கு மேல வராது. 500 ரூபாய் வேணுமா, உங்களை கூப்பிட்டவங்களை தூங்க விடாதீங்க. இந்த வியாபாரம் உண்மையிலே என்ன, இந்த வியாபாரத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் வரும். 5000 ரூபாய் வேணுமா, இங்க ராஜன் சாரோட அற்புதமான ட்ரைனிங் இருக்கு, மேனேஜ்மெண்டோட அற்புதமான ட்ரைனிங் இருக்கு. ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எப்படி ஒரே ஃபோக்கஸ் ஃபேஷன் டிசைனிங் 5 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வருமானம் 25000 ரூபாய். என்ன மாதிரி 25000 ரூபாய் சம்பாதிக்கணுமா, கொஞ்சம் பாப்புலர் ஆகணும். பாப்புலர் ஆகணும்னா யாருக்கும் இங்க நான் அடிமையா இல்ல. எல்கேஜில எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஏ அழகா போட்டோம், எத்தனை பேர் அழகா போட்டோம். ஆனா அந்த குழந்தை தான் இன்னைக்கு நோட்டா அழகா எழுதுது. இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது நானும் எல்கேஜி குழந்தை தான். என்னோட 4 கிரேட் அப்ளைன்ஸும் என் மிஸ்டர் ராஜன் சாரும் கூட இருந்து ஏ எப்படி போறது ஆ எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இங்க உள்ள வரவங்க என்ன தெரியும் என்ன தெரியாது அதெல்லாம் தேவையில்லை. இங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா வாங்க, உங்களுக்கு கத்து கொடுத்தாங்கன்னா ஒரு நாள் இந்த மேடை உங்களுக்கும் சொந்தமாகும். இன்னைக்கு வெறும் 5 லட்சம் அப்படின்றது என்னோட பிகினிங். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த மேடையில இன்னும் சில வருடங்கள் என்னோட மாத வருமானம் 1 கோடி ரூபாய் இருக்கும். எனக்கு பக்க பலமா ஒரு பெண்ணா இந்த தொழில நான் முன்னேறதுக்கு என்ன நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் இந்த நேரத்தில் சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாம் ரொம்ப லக்கி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அற்புதமான சிஸ்டம் இருக்கு, ராஜன் சார் இருக்காரு, அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணமா இருக்க
என்னோட பில்லர்ஸ் மற்றும் என்னோட ஒவ்வொரு ஈச் டவுன்லைனுக்கும் நான் சிரம் தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட உழைப்பு தான் நான் இங்க நிக்கிறேன். சோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். என் தாத்தா மட்டும் சொத்து சேர்த்து வச்சிருந்தாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் அப்பா மட்டும் வீடு கட்டி வச்சிருந்தாருன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு புலம்புறவங்க எத்தனையோ பேர். ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் 3 வருஷம் கழிச்சு உங்க புள்ள ஒரு கேள்வி கேட்கும். தாத்தா சொத்து சேர்த்து வைக்கணும்னா காசு வேணும், அப்பா வீடு கட்டணும்னா காசு வேணும். வெஸ்டீஜ் உங்களுக்கு ஃப்ரீயா தானே கொடுத்தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக என்ன சேர்த்து வைக்க போறீங்க? ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. விஷ் யூ வெல். Thank you so much. Thank you friends.